வெல்கம் டு வி ஹோம் டிவி. ஸோ இது வரைக்கும் வி ஹோம் டிவியை சப்போர்ட் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. நீங்க நிறையவே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரியே நான் இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின அப்டேஷனுக்காக நியூ சேனலை ஓபன் பண்ணிருக்கேன். இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அந்த சேனலையும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் நார்மலா எதை பத்தின வீடியோஸை போஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா A to Z டீடைல்ஸ் அபவுட் இ-காமர்ஸ் பிசினஸ். ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் டீடைல்ஸ் வேணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது எல்லா டீடைல்ஸையும் அப்டேட்டடான டீடைல்ஸா நான் டெய்லியும் போஸ்ட் பண்றேன் வீடியோஸ். ஸோ டெய்லி வீடியோஸை பாருங்க, ஒன்னோட ஒன்னு கண்டினியூட்டியான வீடியோஸ் தான் நான் போஸ்ட் பண்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம எல்லா வீடியோஸும் ரெகுலரா பாருங்க. இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தி எனக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் வேணும், அச்சரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆன்லைன் பெய்ட் கோர்ஸும் நான் கண்டக்ட் பண்றேன். இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க சேனல்ல போய் பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இ-காமர்ஸ் பிசினஸ் பத்தின என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும், குவரிஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் வி ஹோம் டிவி. அண்ட் இதே சப்போர்ட்டை நீங்க இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கும் தரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ராதிகா. வெல்கம் டு இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ். இன்னைக்கு இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட்ல உங்களுடைய இன்வென்ட்ரி டீடைல்ஸை எப்படி ஃபில் பண்றது, எப்படி உங்களுடைய இன்வென்ட்ரியை அப்டேட் பண்றது அப்படிங்கிற பத்தின ஸ்டெப் பை ஸ்டெப் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸோ வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இ-காம் ஜென்எக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனல்ல இ-காம் பிசினஸ் பத்தின A to Z அப்டேட்டடான வீடியோஸை நான் உங்களுக்காகவே போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ வீடியோஸை பாத்தீங்க அப்படின்னா தெரியும் இ-காமர்ஸ் பிசினஸ்ல எந்தெந்த மாதிரியான டீடைல்ஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் எப்படி வாங்கணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சேல் ஆகும், ப்ராடக்ட்ஸ் பை பண்ணும்போது என்ன டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கவனிக்கணும், ஆர்டர்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணணும், லிஸ்டிங்ஸ் எப்படி பண்ணணும் ஒரு ப்ராடக்ட்டை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் எப்படி வரும். ஸோ இந்த மாதிரி இ-காமர்ஸ் பிசினஸ்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸுமே கவர் பண்ற மாதிரியான வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸையும் கண்டினியூட்டியா பாருங்க, வீடியோஸை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோஸை பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். ஸோ வீடியோஸை பாத்தீங்க அப்படின்னா இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றது எவ்வளவு ஈஸி அண்ட் எந்தெந்த டீடைல்ஸ் தான் நீங்க ரொம்பவே ஸ்பெசிபிக்கா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே தெரியும். ஸோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்வென்ட்ரி எப்படி ஃபில் பண்றது அப்படின்னு பார்க்க போறீங்க. ஸோ இன்வென்ட்ரியை ஏன் நம்ம அப்டேட் பண்ணணும், ஏன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ கஸ்டமர்ஸ்க்கு உங்ககிட்ட எவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது விசிபிளாவே தெரியாது. ஸோ அவங்க ப்ராடக்ட்டை பிளிப்கார்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்கு, நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கஸ்டமருக்கு தெரியாது. ஸோ 3 ப்ராடக்ட்ஸ் 4 ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமர் ஓகே மினிமம் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருப்பாங்க. ஒன்ஸ் அவங்க பிரைஸை கன்ஃபார்ம் பண்ணிட்டு 1 or 2 டேஸ்ல இல்ல 1 or 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வர கஸ்டமருக்கு உங்களுடைய இன்வென்ட்ரி ரொம்ப லோவா இருந்துச்சு அப்படின்னா ஸோ கரெக்ட் டைம்க்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க. நாம ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது சப்போஸ் இன்வென்ட்ரி இல்ல அப்படின்னா ஆர்டர் கேன்சல் ஆயிடும். ஸோ ப்ராப்பரா டெலிவரி வராது. இந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் கஸ்டமருக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்வென்ட்ரி ஃபுல்லா இருக்கு, 50 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, 100 ப்ராடக்ட்ஸ் இருக்கு, 200 ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா ஓகே அவங்க இன்னைக்கு பார்த்துட்டு நாளைக்கு கூட நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். கம்பல்சரி நாம பிளேஸ் பண்ற ஆர்டர்ஸ் அந்த ப்ராடக்ட் நமக்கு டெலிவரி ஆகும் அப்படிங்கிற தாட் அவங்களுக்கே வரும். ஸோ கஸ்டமரை பை பண்ற ஆப்ஷன் கிரியேட் பண்றதுதான் நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ். ஏன்னா கஸ்டமர் பை பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா தான் உங்களாலையும் சேல் பண்ணிட்டே இருக்க முடியும். ஸோ கஸ்டமருக்கு பை பண்ற ஆப்ஷனை கிரியேட் பண்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல இம்பார்ட்டன்டா இருக்கிறது உங்களுடைய இன்வென்ட்ரி. ஸோ நல்லா தெரிஞ்சவங்க ஆன்லைன்ல பை பண்றவங்க, பிளிப்கார்ட்ல பை பண்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்வென்ட்ரி எவ்வளவு வச்சிருக்கீங்க, எவ்வளவு மெயின்டைன் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு டைம் நீங்க ஆர்டரை ப்ராசஸ் பண்ணுவீங்க, எவ்வளவு டைம்ல இதுக்கு முன்னாடி ஆர்டர்ஸ் டெலிவரி ஆயிருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாமே அவங்க ஓவராலா செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு உங்களுடைய இன்வென்ட்ரி ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. 1 or 2 டேஸ்க்கு அப்புறமும் உங்களுடைய ப்ராடக்ட்டை தேடி ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க 3 or 4 ப்ராடக்ட்ஸ் தான் வச்சிருக்கீங்க இன்வென்ட்ரில அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது 1 or 2 டேஸ் கழிச்சு நம்ம பண்ணலாங்கிற மைண்ட் செட்ல இருக்கும்போது ஓகே இது ஆல்ரெடி ஸ்டாக் அவுட் ஆயிருக்கும், சேல் ஆயிருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல வேற ப்ராடக்ட்ஸ் வேற செல்லர் கிட்ட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்றதுக்கு உங்களுடைய இன்வென்ட்ரியை நீங்க அப்டேட்டடா வச்சுக்கணும், ஃபில் பண்ணிக்கணும். ஸோ பிளிப்கார்ட் செல்லர் பேனல்ல உங்களுடைய லிஸ்டிங்ஸ்ல இருக்கிற ப்ராடக்ட் ஒவ்வொன்றத்தோடையும் இன்வென்ட்ரியை எப்படி ஃபில் பண்றது. இப்போ இன்வென்ட்ரி அப்படின்னா ஸ்டாக், நீங்க உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட்ல உங்ககிட்ட எவ்வளவு ஸ்டாக் மெயின்டைன் பண்றீங்க. ஸோ இந்த டீடைல்ஸ் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸ் தான் பார்க்க போறீங்க. ஸோ நீங்க பிளிப்கார்ட்டோட செல்லர் பேனல் ஓபன் பண்ணிக்கோங்க.
செலர் பேனல்ல மெனூஸ் பாத்தீங்கன்னா லிஸ்டிங்ஸ் இருக்கும். மை லிஸ்டிங்ஸ் டேப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மை லிஸ்டிங்ஸ் கீழே நீங்க என்னென்ன லிஸ்டிங்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த டீடைல்ஸ் இருக்கும். அண்ட் பிரைஸ் டீடைல்ஸ் மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக் இன்வென்ட்ரின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஸ்டாக் எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற டேப் இருக்கும். சோ நான் இங்க வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அப்டேட் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ சைட்ல வந்து பென் மார்க் மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் டீடைல்ஸ் காமிக்கும். சோ அந்த டீடைல்ஸ்ல உங்களுக்கு எவ்வளவு ஸ்டாக் நீங்க அப்டேட் பண்ண விரும்புறீங்களோ, இப்ப நான் மினிமம் 10 தான் கொடுக்குறேன். நீங்க 100, 50 உங்க ப்ராடக்டோட இன்வென்டரி எவ்வளவு இருக்கோ அந்த நம்பரை நீங்க என்டர் பண்ணிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். அப்படியும் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட்ல மை லிஸ்டிங், அதாவது எந்த லிஸ்டிங்ல உங்களுடைய ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ண போறீங்களோ மை லிஸ்டிங் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஸ்டாக் அப்படிங்கிற டீடைல்ஸ்ல ஆல்ரெடி நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கிற நம்பர்ஸ் வரும். ஸோ அங்க வந்து உங்களுடைய இன்வென்ட்ரியை எவ்வளவு அமௌண்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்களோ 100, 50 அந்த மாதிரியான டீடைல்ஸ் கொடுத்து நீங்க சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய லிஸ்டிங்ஸ் ஆன உங்களுடைய இன்வென்ட்ரி அப்டேட் ஆகிடும். ஸோ இவ்வளவுதான், சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ மினிமம் 1 minute உங்களால உங்களுடைய லிஸ்டிங்ஸோட டீடைல்ஸை அப்டேட் பண்ண முடியும், அதாவது இன்வென்ட்ரியை அப்டேட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்பவே சிம்பிள். நீங்க எந்த ப்ராடக்ட்லாம் நீங்க அப்டேட் பண்ணணுமோ ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்கும் சேர்த்து ஒரே டைம்லயும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இன்வென்ட்ரியை மெயின்டைன் பண்றதும் ரொம்பவே முக்கியம். ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கஸ்டமருக்கு பை பண்ணும்போது ஓகே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல நிறைய ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ 1 or 2 days அப்புறமாவும் லேட்டராகவும் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எல்லா விதத்திலையும் கஸ்டமரோட பையிங் ஆப்ஷனை கிரியேட் பண்றது, அதிகப்படுத்துறது, இன்க்ரீஸ் பண்றது, இதுதான் நம்மளுடைய மெயின் பாயிண்ட். ஸோ அதுக்கான ஃபோக்கஸ்ல இம்பார்ட்டன்ட் திங்கா ஒண்ணு இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாக் இன்வென்ட்ரி. ஸோ உங்க ப்ராடக்டோட இன்வென்ட்ரிய பிளிப்கார்ட்டோட செலர் பேனல்ல இருந்து எப்படி அப்டேட் பண்றது, எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய இன்வென்ட்ரி ஸ்டாக்கை மெயின்டைன் பண்ணுங்க, உங்களுடைய பிசினஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்களும் பண்ணணும், இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே நான் ஆன்லைன் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், கோர்ஸில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய அப்டேஷனான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா இகாம் ஜெனக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.